ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வீட்டிலே டேஸ்டியான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இதில் சோக் பண்ணோன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாகிடும். அது நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சோக் பண்ண பன்னீர் எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பன்னீர். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது பன்னீர். இது மேக்ஸிமம் சின்ன சின்ன க்யூப்ஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம போடக்கூடிய மசாலா ரொம்ப அப்சர்வ் ஆகாது. ஸோ அதே பவுலில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் எடுத்து அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes மறுபடியும் சோக் பண்ணிடலாம். ஸோ தட் பன்னீருக்குள்ளே உப்பு சீக்கிரமாக இறங்கிடும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை ஒரு பவுலில் போட்டுட்டு கூடவே க்யூபாக கட் பண்ண ஆனியன், க்யூபாக கட் பண்ண கேப்சிகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கார மிளகாத்தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த அளவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட், ஆல்ரெடி நம்ம பன்னீர் சால்ட் வாட்டரில் சோக் பண்ணதுனால லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, அடுத்ததாக தனியாத்தூள். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம் எல்லா மசாலாலையும், கருவேப்பிலை தூள், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 to 3 tablespoons ஆஃப் தயிர் எல்லாமே ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சு, கரண்டி வச்சோன்னா சீக்கிரமாக பன்னீர் உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. ஸோ அந்த பவுல்லே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 to 3 tablespoon ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 to 1/2 ஸ்பூன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிக்கா பண்ணுறதுக்கான ஸ்டாண்டில் ஒரு பன்னீர், ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ மேட்ச் பண்ணி அது எல்லாமே அந்த டிக்கா ஸ்டாண்டில் ஒன்று ஒன்றா கோர்த்துட்டே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பன்னீர், கேப்சிகம் அண்ட் ஆனியன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று நம்ம கோர்த்துட்டே வர்றோம். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே இதில் கோர்த்தாச்சு. இதை இப்போ நம்ம மைக்ரோவேவ் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம கிரில் சிக்கன் வைக்கிற மாதிரி இதையும் அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதை ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே வச்சிட்டோம். இப்போ அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 10 minutes இதை நல்லா ஃப்ரை ஆக விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா செம்மையான அரோமாவில் சூப்பராக நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி. பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பன்னீர்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்குது. சூப்பராக வீட்லேயே நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட பன்னீர் டிக்கா ரெடி. அதை விடவே இது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நமக்கு பிடிச்ச ஸ்பைசஸை நாம் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சாட் மசாலாலாம் தாராளமாக அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சாப்பிட நான் ரெடி, நீங்கள் ரெடியா?